குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு தேர்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதமும் புத்தாண்ட மாதமும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த காலகட்டத்தில் இவங்க 1st ஆஃப் ஏப்ரல் 15க்குள்ள ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல டைம், இந்த ஒரு 15 டேஸ். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்த முயற்சிகளை நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த 1st ஆஃப் இதில் நீங்கள் எது எடுக்கல அதுக்கப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாம் இழுப்பறியாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அர்த்தாஷ்டம சனியோட பார்வை இருக்குது. 2, 3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்ப முயற்சி ஸ்தானத்தை எல்லாமே அழகா போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குருவோட பார்வை இல்லாமல் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கு. ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஜூனுக்கு அப்புறம் அந்த பார்வை செலுத்தினாலும், அந்த பிரச்சனை வந்தாலும் உங்களை நீங்களே கொஞ்சம் காப்பாத்திக்குவீங்க. அதுக்கான ஒரு எல்லா மூமெண்ட்டும் நடக்க போகுது. அப்போ அந்த ஒரு பார்வை செலுத்துகிறதுக்கு முன்னாடி இப்போ குரு உங்களுடைய, அதுக்கு தான் நான் சொன்னேன், அந்த 1st ஆஃப் 15 ஜூனுக்குள்ள பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த ஃபர்ஸ்ட் 15 டேஸ் உங்களோட முயற்சி கண்டிப்பாக, ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு இன்சிஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தேவைப்படுகுது அப்படின்னா அதை முயற்சி எடுங்க. அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, ஒரு பிளான் போடுறீங்கன்னா அழகாக அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இப்போ பண்ணுங்க. படிக்கிறதுக்கு புதுசாக ஒரு படிப்பு போகிறீங்க, அப்ராட் போகிறீங்க, அந்த படிப்புக்கு தேவையான ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த டைமில் எல்லாம் முயற்சி பண்ணுங்க. ஒரு நகை வாங்குறீங்களா, முயற்சி பண்ணுங்க, அதுக்கான பிளான் போடுங்க. ஏதாவது ஒரு அசட் வாங்குறீங்கன்னா பிளான் பண்ணுங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் இந்த ஒரு 15 டேஸ்க்குள்ள அதுக்கான ஒரு முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். எதுவுமே பண்ணாமல் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு தடை, தாமதம், பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு காத்துட்டு இருக்கு.
உங்களுக்கு வந்து வருகிற வருமானம் நல்லா இருந்தாலுமே அதை வந்து நீங்க அழகா அதை சேமிச்சு வைப்பீங்களா அப்படின்னு கேட்டா அது மட்டும் என்னால ஒரு ஃபுல்ஃபில்டா சொல்ல முடியாது. ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம இருக்கும். ஆனா வரவுக்கேற்ற செலவுகள் இருந்தாலும் சேமிப்பு அப்படிங்கிற இடத்துல ஒரு தட்டுப்பாடு. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய வரவு வரும்போது அழகா உங்களுடைய மனைவி கையிலயோ உங்களுடைய கணவர் கையிலயோ இல்ல உங்களோட குடும்பத்துல உங்க அம்மா அப்பா கையிலயோ கொடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஓகே, நம்ம கையில இருந்து போனாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு சேமிப்புங்கிறது யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பண்ணிட்டே இருப்பீங்க. பட் உங்க கையில இருந்தா அது இருக்காது. ஸோ பிளான் ப்ராப்பர்லி. ஸோ குரு மாறிட்டாரு அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனை. ஓகே, குரு பார்வை இருக்கிற வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி என்ன பண்ணாலுமே வந்து குரு பார்வை நிவர்த்தி ஆகி இப்போ உங்களுக்கு அழகா பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் குரு அழகா கடகத்துக்கு மாறினாரு அப்படின்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை பார்த்தாலுமே 2க்குரியவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் அந்த பிரச்சனை இழுப்பறி கொடுப்பாரு. வரவுக்கேற்ற செலவுகளை கொடுப்பாரு. அந்த சேமித்து வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துல கொஞ்சம் தட்டுப்பாடு வரும். அதே மாதிரி வீட்டில் வந்து உங்களுடைய நாலேஜ் வந்து அப்படியே புஷ் பண்றேன்ட்டு நீங்க புஷ் பண்ணாதீங்க. எல்லா இடத்துலயும் போய் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. இப்போ வந்து உங்களோட செயல்பாடுகள் என்னதான் நல்லா இருக்கும், ஆனா அகலமான ஒரு காலை வைக்காம நேர்த்தியா அதை வந்து செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு என்ன திறமையோ அதுக்கு மட்டும் நீங்க செலவு பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஃபேவரா இல்லை. அதனால்தான் என்னதான் குரு பார்த்தாலும் அடுத்த ஒரு கிரகங்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5க்குரியவர் வந்து இப்ப அழகா வந்து எல்லா பிளானட்டும் எந்த இடத்துல போய் உட்காந்துருக்கு, அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி கூட போய் உட்காந்துருக்காங்க. இப்ப எல்லாருமே ஃபேவரா இருக்காங்களான்னு கேட்டா இல்ல. அதான் அப்ப இந்த காலகட்டத்துல யோசிச்சு நிதானிச்சு நீங்க செயல்படுறீங்க அப்படின்னா நல்லது. மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை. டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நல்ல விதமானு கேட்டா 100% கிடையாது. தேவையில்லாம போய் யோசனைகள் கொடுக்கும். அந்த யோசனைகளை கட்டுப்படுத்துங்க. அப்ப நல்ல ஒரு முயற்சி. சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா எவ்வளவு பிரச்சனைகள் கொடுத்தாலும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு புரிதலை கொடுப்பாரு. அப்ப என்ன பெஸ்டா படிக்கலாம் அப்படிங்கறது நீங்களே யோசிச்சு சிந்திச்சு செயல்படுங்க. என்ன மாதிரியான பிளானிங் பண்ணணும், உங்களோட லைஃப் என்ன, கேரியர் என்ன, இதெல்லாமே நீங்க அதை வந்து பிளான் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்க கொண்டுட்டு போனீங்க. ஒரு கடன் வாங்கி தான் உங்களோட வீடு கட்டுறீங்க, கடன் வாங்கி தான் உங்களோட பிசினஸ் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த கடன் எவ்வளவு வாங்கணுங்க அப்படிங்கறத யோசிங்க. கடனுக்கு மேல ஒரு கடன் டாப் அப் பண்றதுனால இப்ப பண்ணிடாதீங்க, பிரச்சனையில மாட்டிக்குவீங்க. தேவை இருந்தா மட்டும் பண்ணுங்க, அதுவும் அளவா பண்ணுங்க. ஸோ இந்த காலகட்டத்துல தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கவனிச்சு பண்ணீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு நல்லது பண்ணுவாரு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறைய கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா வந்து நம்ம லாஸ்டா வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஏப்ரல் மாதத்துல உலகத்துல, ஏன்னா இது வந்து நான் மெயினா சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேல வந்து மாறிடுவாரு. இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து
12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சாலும் அங்க ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலயுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்க வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாத பலன்கள், இந்த புத்தாண்டு பலன்கள் கடக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? ஓகே, அப்பாடா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு. எதுக்குன்னா, அஷ்டம சனி விலகிடுச்சுடா, நமக்கு சூப்பர், நமக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லது நடக்க போகுது, தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. கண்டிப்பா கிடையாது. என்ன மேடம் திரும்பவும் நெகட்டிவா அப்படின்னு வந்து யோசிக்காதீங்க. நெகட்டிவ் கிடையாது, உங்களுக்கு ஒரு அலர்ட். ஓகே, இப்போ வந்து இந்த ஏப்ரல் மாதத்துல, ஏன்னா வந்து இப்போ சனி மட்டும்தான் விலகி இருக்காரு, ஆனா உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் இன்னும் உங்களுடைய லக்னத்துல இருந்து 12ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அவரே இப்பதான் வக்ர நிவர்த்தியாகி அழகா வந்து உட்காந்துட்டு இருக்காரு. அடுத்தது உங்களுடைய லக்னத்துக்கு வர்றதுக்காக வெயிட்டிங். ஸோ அது வரைக்கும் என்ன நடக்கும், இந்த ஏப்ரல் என்ன எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நிறைய ஃபர்ஸ்ட் வந்து நான் சொல்ல போறது வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இப்போ கேது உட்காந்துருக்கார். கேது இருக்கும் இடம் எப்படி இருக்கும்? அந்த இடத்தை பற்றற்ற நிலையை கொண்டுட்டு வந்துருவார். அப்ப குடும்பத்துல நீங்க நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். உங்களுடைய மனைவியோட வார்த்தைகளோ கணவனோட வார்த்தைகளோ கேளுங்க. குடும்பம் அப்படிங்கிறது கணவன் மனைவி மட்டும் கிடையாது, உங்களுடைய மாமனார் மாமியார், உங்களோட அம்மா அப்பா, உங்களுடைய குழந்தைகள். ஏன்னா உங்களோட குழந்தைகள் கூட இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய இடத்துல வந்துருவாங்க. அம்மா நீங்க ஏன் இப்படி பண்றீங்க, அப்பா நீங்க ஏன் இப்படி பண்றீங்களா, கொஞ்சம் மாத்திக்கோங்க அப்படின்னால சொல்லுவாங்க. அப்போ என்ன அப்படின்னா, இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அலர்ட் மாதம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா குரு மாறதுக்குள்ள உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நன்மை செய்வார். அந்த நன்மை வந்து கடவுள் வந்து ரூபமா எடுத்து செய்ய மாட்டாரு, மனிதர்கள் மூலியமாக சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மன சிந்தனைகளுக்கு எது சரின்னு படுதோ அதெல்லாம் நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு காலம் தான் இது எல்லாமே. ஓகே, நீங்க தவறு செய்றீங்களா, நல்லது செய்றீங்களா, பிறருக்கு கெடுதல் செய்றாங்களா, அதெல்லாம் வந்து உங்களை பொறுத்தது. நாம என்ன யோசிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ ஒருத்தங்களை நம்ம ஏமாத்துறோம் அப்படிங்கிறது ஏமாத்தி 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 நமக்கே தெரியும் அவங்களை ஏமாத்தி தான் பணம் பிடுங்குறோம் அப்படின்னு. அந்த சிந்தனை அவங்கவுங்களுக்கு தெரியறதுதான் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்ப சில காரியங்கள் நீங்க மாற்றும் போது எல்லாமே நல்லதாயிடும். அதாவது எல்லாரும் நினைக்கலாம் நம்ம செய்யறது யாருமே பார்க்க மாட்டாங்க, நம்ம செய்யறது வந்து நம்ம பிளான் பண்ணி தான் செய்யறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்க செய்யறது அழகா அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனா வந்து அதுக்கான ஒரு ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து, ஏன்னா நற்செயல்களும் நீங்க செய்வீங்க. கடகம் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு லக்னமே கிடையாது. ஏன்னா குரு உச்சமாக கூடிய ஒரு ராசி, அந்த பாவம் வந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு இடம்.
ஆனாலும் மனிதர்கள் அப்படின்னு செய்யக்கூடியது நம்ம வந்து எல்லாருமே தவறு செய்யக்கூடியது தான், எல்லாருக்கும் திருத்தப்படக்கூடிய ஒரு நேரம் வரும். அந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த காலம். அஷ்டம சனி விலகி நிறைய நொந்து நூடுல்ஸா எல்லா விஷயத்திலும் இருந்து அப்படியே வெறுத்து போய் உட்காந்துருக்கிற நீங்க, ஓகேவா, 2க்குரியவர் உச்சமாக போகிறார். அப்போ என்ன அப்படின்னா, இவ்வளவு நாள் பிரச்சனையில இருந்த எல்லாமே உங்களுடைய தொழில் ஸ்தானமா இருக்கட்டும், உங்களுடைய வருமான ஸ்தானமா இருக்கட்டும், இப்போ உச்சமாக போகுது. அப்போ கேது அங்கிருந்து கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கேதுவை நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். அப்போ அந்த பற்றற்ற நிலையிலிருந்து நீங்க கொஞ்சம் அனுசரணையா, ஓகே நான் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் கேட்டுக்கிட்டு உங்களோட குடும்பத்துல அனுசரணையா நீங்க போகும்போது நல்லா. 2ஆம் இடத்துல சுபர்கள் பாக்குறாங்களான்னு கேட்டா நோ. அப்போ அந்த இடம் நமக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். அப்போ வருமான ஸ்தானம் எல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் இப்போ உச்சமாகும் போது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். அதே மாதிரி உங்களுடைய செவ்வாயா இருக்கட்டும், உங்களுடைய எப்படி சொல்றது, உங்களுடைய ஒரு வீடு, வாகனங்கள், இல்லை நீங்க வந்து உங்களுடைய சுக்கிரன், அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய 4க்குரியவர், இவங்க எல்லாருமே வந்து உச்சமாகும் போது உங்களுடைய பிஸ்னஸ் லெவல் எல்லாம் உங்களுடைய வருமான ஸ்தானம் நல்லா இருக்க போகுது. அப்போ அந்த அனுசரிச்சு நீங்க போகும்போது உங்களுடைய டேலண்டா இருக்கட்டும், உங்களுடைய யோசனைகளா இருக்கட்டும், எல்லாமே சரியாக போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை கொடுத்துதான் அது சரியாகும் அப்படிங்கிறது தான் இவ்வளவு தூரம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனைக்குரிய விஷயத்த வந்து அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணுங்க, பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க, அப்படியே மாறிடும். இப்போ வந்து சுக்கிரனா இருக்கட்டும், செவ்வாயா இருக்கட்டும், சூரியன் மாறும்போது உங்களுடைய லார்ட் ஆஃப் செகண்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் உச்சமாகும் போது எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்க போகுது. குரு மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறாரு, அவரும் சரியாயிடுவாரு ஜூனுக்கு அப்புறம். ஸோ இப்போ ஒரு நல்ல விஷயங்கள் எடுக்கலாம். மாணவர்களுக்கு ஒரு புதுசா வந்து ஏதாவது ஒரு பிளானிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 4 பேர்த்துக்கூட கைடன்ஸ் கேளுங்க. எப்பவுமே இந்த காலகட்டத்தில் 4 பேர்த்தோட உதவி உங்களுக்கு தேவை. அது உங்களுடைய ஃபேமிலியா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட வெல்விஷரா இருக்கலாம். யோசிச்சு பண்ணிட்டு ஃபைனலா நீங்க டெசிஷன் பண்ணீங்க அப்படின்னா அந்த காரியம் வெற்றி. இதுதான் கடகத்துக்கு நீங்க பண்ணக்கூடிய, ஏன்னா குழப்பமா இருப்பீங்க. ஆஹா நம்ம அஷ்டம சனி விலகியாச்சு, அடுத்தது ஒரு புது பிளான் பண்ணலாம் எல்லாம் அப்படி இப்படின்னு யோசிப்பீங்க. பட் இந்த அவசரம் இப்போ இந்த மாதம் தேவையில்லை, ஜூனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கடகத்துக்கு இந்த காலகட்டத்தில் யோசிச்சு முடிவு பண்ணும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது
அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சாலும் அங்க ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலயுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்க வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி வந்து லக்னாதிபதியும் சரி 8 12க்கு வர போறாங்க. ஓகே, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஸோ எல்லாருமே சூப்பரா இருக்குங்கிறாங்களே, இந்த ஆரம்பமே நல்லா இருக்கு, தொழில் முன்னேற்றம் சூப்பரா இருக்கு, குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சரியா போகுது, எல்லாரும் எல்லாம் சொல்றாங்க. இந்த ஏப்ரல் மாதமும் நம்மளுக்கு நல்லா தானே இருக்கும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு பெருசா ப்ராப்ளம் கிடையாது. என்ன அப்படின்னா, 8 போய் 8 12 கனெக்ட் ஆகுது. ஸோ 8 12 கனெக்ட் ஆகலாமா அப்படின்னு வந்து நீங்க வந்து ஒரு ஜோதிட முறையில பார்க்கறது நம்ம ஒரு கேஷுவலாவே நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவா வந்து லக்னாதிபதியும் ஒண்ணுதான், 8 இந்த மேஷ ராசி லக்னத்துக்கு ஒன்னா செவ்வாய் தான். ஸோ அவர் போய் 12ஆம் இடத்துல 11 இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதகாதிபதி ஸ்தானத்துல இருந்து விரைய ஸ்தானத்துக்கு வராரு. ஸோ கூடவே வந்து குரு வக்ர நிவர்த்தி ஆகி 12க்கும் வராரு. ஸோ உங்களோட 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், உங்களுடைய 6ஆம் இடம். நிறைய பேருக்கு வந்து வேலையில சில பிரச்சனைகள், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ப்ராப்ளம், ஒரு குழப்பம், அதன் மூலியமாக இப்போ நான் வந்து நிறைய பேர் ஆசையை காமிப்பாங்க, உனக்கு இந்த வேலையை விட ஒரு பெஸ்டான வேலை வரப்போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல நீங்க ஒரு சூட்சமமா யோசிக்கணும், பொறுமை, இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி. நீங்க இப்ப என்ன முயற்சி எடுத்தாலும் அதுக்கு தேவையில்லாத செலவுகளை பார்க்கணும். ஸோ இந்த காலகட்டத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கார், 2க்கு மேலுக்கு முறிவு உச்சமா இருக்காரு, நல்லா இருக்கு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்க இடத்துக்கே வரப்போற மேஷ லக்னத்துக்கே வராரு. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வருடம் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஒரு சப்போர்ட் இருக்கும், வரவுக்கேற்ற ஒரு செலவு, அதுக்கு முன்னாடி ஒரு பிளானிங், இதெல்லாமே நல்லா இருக்க போகுது. ஸோ இந்த மாணவர்கள் எல்லாமே வந்து படிக்கும்போது கொஞ்சம் கவனம் செலுத்தி படிங்க. தேவையில்லாத நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது, டிராவல் பண்றதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டா, டெஃபினட்டா இந்த காலகட்டத்துல பொறுமையுடன் உங்களுடைய வேலையை செய்வது ரொம்ப நல்லது. எதுக்குமே வந்து உடனே நீங்க சேஞ்ச் ஓவர் பண்றது இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த 1 மாசம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமா வந்து குரு மாற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. குரு மாறும்போது நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ உங்களுக்கு வந்து தொழில் சிந்தனை எல்லாமே ஜாஸ்தியா இருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யோசிச்சு வச்சுக்கோங்க, பிளான் பண்ணுங்க. அதுக்காக நீங்க முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த செலவும் இல்லாம உங்களுடைய சக்தி, அதாவது உங்களுடைய தேடுதல், உங்களுடைய எனர்ஜி, அதுக்கெல்லாம் கொஞ்சம் விரயம் பண்ணுங்க. அதெல்லாம் விரயம் பண்ணும்போது உங்களுக்கு பணத்தினால எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்க உங்களோட மூளையை கசக்குறீங்க. ஏதாவது ஒரு பிளான் போடும்போது அந்த மூளை யூஸ் பண்ணும்போது அந்த சக்தி விரயம் ஆகும்போது உங்களுக்கு பணத்துல இருந்து தட்டுப்பாடு எல்லாம் சரியாயிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சூட்சமா பாருங்க, சுயஜாதகத்தை பார்த்து சரி செய்துக்கோங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு,
உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறைய கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள். உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறைய கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ்,
ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலயுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, விருச்சிக ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத பலன்கள், புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனி விலகி ஓகே சூப்பர், இனி நம்ம அடுத்ததை எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஒரு புது முடிவுகள், உங்களோட வேலைக்குரிய ஸ்தானங்கள்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்க போகுது. ஓகே எல்லாம் சூப்பர் அப்படின்னு யோசிப்பீங்க. மல்டிபிள் கிரகத்தோட யுத்தம் வந்து 5ஆம் இடத்துல போய் உட்கார போகுது. அதான் அப்போ கிரக யுத்தம் நடக்கும்போது என்னன்னா நம்மளே யுத்தம் பண்ணிக்கிட்டே இருப்போம். வார்த்தைகளில் கவனம் தேவை. 2ஆம் இடத்துக்குரிய குரு, 5க்குரிய குரு வந்து உங்களுக்கு நல்ல ஃபேவர் பண்றாங்க, சூப்பரா இருக்க போகுது. பட் மல்டி பிளானட்டோட கன்ஜெக்ஷன், அதோட டிரான்சிட் வந்து அதோட இயக்கத்தை கொடுக்கும் இல்லையா. 5ஆம் இடத்துல இருந்து ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதம் கொடுக்கும். சுக்கிரன் ஃபேவரா இருக்காரு, ஓகேவா. ஸோ எனக்குரியவர் வந்து இப்போ உச்சமா இருக்க இருந்தாலும் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்குறாரு. குரு பார்வை 2ஆம் இடத்துல இருக்கு, சூப்பர், எல்லாமே ஓகே. அதுக்கு ஈக்குவலா வந்து செலவு அழகா வாங்க ஒரு பிளான் ட்ரிப் போயிடுவான். ஓகே வாங்க இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அதை வாங்கலாம் இதை வாங்கலாம். வருமானத்தை கொடுத்து செலவையும் கொடுத்தா அப்புறம் எங்க போய் வருமானத்தை சேமிச்சு வைக்கிறது? அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. நமக்கு தேவைகள் இருக்கதா செய்யும், ஆனா அது இப்ப நமக்கு தேவையான்னு யோசிங்க, அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, வீட்டில் ஏசி இல்லை. அந்த ஏசி தேவைன்னா அந்த தேவையான விஷயத்த நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு ஏசி இருக்குது, இன்னொரு 2 ஏசி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது அனாவசிய செலவு. அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த தேவையான விஷயங்கள் தேவையா என்று யோசித்து செயல்பட்டால் இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, உங்களோட லவ், உங்களோட ரிலேஷன்ஷிப் வீட்டில் சொல்லாமல் கல்யாணத்துக்கு உகந்த டைம் அப்படின்னு கேட்டால் ஜூனுக்கு அப்புறம், இப்போ வேண்டாம். ஓகே, புதுசாக எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா இப்போ கிரக யுத்தத்தில் எல்லாரும் போய் அங்கே ஆக்குபைட் ஆனதுனால ஜூன் குரு மாறினதுக்கு அப்புறமா சூப்பராக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு வந்து உங்களுடைய பார்வைகளை 3ஆம் இடத்தையும் நீங்க பார்க்கும் போது என்ன அப்படின்னு உங்களோட முயற்சி பண்ணும்போது சூப்பரா இருக்க போகுது ஜூனுக்கு அப்புறம். இப்போ உங்களுக்கு வந்து குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் இப்போ குரு பார்வையினால் நல்லது நடக்க போகுது. வருமானம் எல்லாம் பார்க்க போறாரு குரு. அதே மாதிரி சுக்கிரன், செலவுகளை தவிர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த மாதத்துல உங்களை லவ் போய் சொல்லாமான்னு கேட்டால் இந்த மாதத்துல சொல்லக்கூடாது, வெயிட் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் யுத்தங்கள் ஸ்டார்ட் ஆகும், அதுக்காக நான் சொல்றேன். ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னா ஜூனுக்கு அப்புறம் தான், எல்லாம் ஒரே முடிவு ஜூனுக்கு அப்புறம். ஏன்னா ஸ்திர லக்னத்துக்கு வந்து 9க்குரியவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் அது வந்து கோச்சாரத்துக்கு தேவையில்லை. ஓகேவா. ஸோ குரு பார்வை கோடி நன்மையை தரும், உங்களோட 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்களோட 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ வந்து நல்ல விஷயங்கள், பெரியவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும் ஜூனுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் நீங்க ஒரு விஷயத்த தெளிவா முடிவு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதத்துல அதுக்கு உண்டான ஒரு இன்சிஸ்ட், ஒரு ப்ரெஷர், என்ன பண்ணலாம், காசு இவ்வளோ இருக்கு, ஓகே செலவு பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமாங்கிறத இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். பட் ப்ளீஸ் வெயிட், அவசரமே பட வேண்டாம். இன்னொரு இவ்வளோ நாள் வந்து அர்த்தாஷ்டம சனியில் எல்லா பிரச்சனையிலையும் ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ பார்த்துட்டோம், இந்த 2 மாசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு வெயிட் பண்ணி பொறுமையாக நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அழகா நீங்கள் உங்களோட காயை நகர்த்தலாம். ஸோ விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டம் பொறுமையாக இருங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க.
எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டினி மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்துல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த ஏப்ரல் மாதத்துல உலகத்துல, ஏன்னா இது நான் மெயினா சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேல மாறிடுவாரு. இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இவ்வளவு பணம் கொடுத்தா இவ்வளவு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க எவ்வளவுதான் பணம் வச்சாலும் அங்க ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலயுமே இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாம இப்ப ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்க சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் தீரப்போகுது. நிறைய பேருக்கு நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். எதை பண்ணாலும் ஒரு பிரச்சனை, நமக்கு மட்டும் எப்படிடா இந்த பிரச்சனை வருது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. அந்த என்ன மாதிரியான விஷயங்கள பிரச்சனை இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட கெரியர், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ நிறைய பேருக்கு இந்த வேலையில நிறைய ப்ரெஷர் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில். ஏன்னா புதன் வக்கரமாயிருந்து இப்போ நிவர்த்தியாய் அழகா 10க்கு வர்றாரு. ஸோ என்னன்னா, புதன் குரு பரிவர்த்தனை யோகத்துல எல்லா பிளானட்டும், யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட் பிளானட்டா இருக்காங்களோ எல்லாருமே குருவோட வீட்டுல வராங்க. ஸோ பரிவர்த்தனை ஆகுறாங்க. ஏதாவது ஒரு அசுப கிரகங்களோட பார்வைகள் இருக்கா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா கிடையாது. அப்போ நம்மளுடைய பிளானிங், நீங்க என்ன பிளான் போட்டாலும் இந்த காலகட்டத்துல அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் குழப்பத்துல இருந்திருப்பீங்க, இந்த குழப்பம் எல்லாம் சரியா போகுது. ஓகே, நீங்க இப்போ ஒரு ஃபுட் பிசினஸ் பண்றீங்கன்னா, உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடம் சந்திரன். இப்போ ஃபுட் பிஸ்னஸ், இப்போ நிறைய பேருக்கு தெரியும், உலகத்திலே இப்போ கேஸ் தட்டுப்பாடு கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஓகே, நம்ம என்ன மாதிரி அப்படின்னா, உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் மோட் உங்களுக்கு வேலை செய்ய முதலாவதாவே நீங்க எல்லாமே டபுள் சிந்தனைலாம் ரொம்ப பேர் போனவங்க. ஏன்னா பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இப்படி பிளானா போட்டுட்டு போயிட்டு இருக்கிற ஒரு லக்னம் நீங்க. அப்போ உலகத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்க உங்களோட சேஃபர் சைடு எப்பவுமே கொஞ்சம் பார்த்துப்பீங்க.
ஏன்னா மற்றவங்க எல்லாருமே உங்ககிட்ட ஒரு ஐடியாஸ் கேட்கும்போது பெஸ்ட் ஆஃப் ஐடியா கொடுக்கும்போது உங்களுடைய விஷயத்துக்கு நீங்க பிரச்சனை வருது அப்படின்னா அது எவ்வளவு அழகா நீங்க பிளான் பண்ணி யோசிச்சு வச்சிருப்பீங்க. அப்போ இதெல்லாம் தான் வந்து மிதுனத்தோட பிளஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய வார்த்தைகள் மூலியமா பல பேர் வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு அளவு வந்து உங்களுக்கு அந்த கர்மா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய காலம். ஸோ 10லே சனி. ஸோ 10ல் ஒரு பாவி இருக்கலாமான்னு கேட்டா ஒரு பாவி இல்லை, எல்லா பாவி இப்ப அங்கதான் வந்துட்டாங்க. ஸோ சூரியன் இப்ப அழகா வந்து மாற போகிறார். மாறியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 15க்கு மேல. அப்போ முக்கியமா வந்து 3ஆம் இடம் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா உச்சமாக போகிறார். அப்போ வந்து என்ன, உங்களோட முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சி வெற்றிகரமாக போகுது. ஸோ பிளான் எல்லாமே செம்மையா எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, இந்த காலகட்டத்தில் நான் பெருசா அதை இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை. ஏன் ஏன் ஜாக்கிரதை? ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். அப்போ 12ஆம் இடம் அப்படிங்கிற ஒரு விரைய ஸ்தானத்தை, இப்பனா நீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படியே உங்க கையில இருந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் அது ஒரு விரயம், சுப விரயம். ஒரு கல்யாணமா இருந்தாலும் அது ஒரு சுப விரயம். ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அதுல ஒரு சுப விரயம். அந்த விரயஸ்தானத்தை சனி பார்க்கும்போது அப்ப என்ன ஆகும், தேவையில்லாம ஒரு இழுப்பறி. இப்ப நீங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 10 நாள்ல கிடைக்க வேண்டிய பொருள் வந்து 3 மாசம் கழிச்சு கிடைக்கும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு பிளானிங், அதுக்கு தகுந்த ஒரு விஷயங்கள் இப்ப இருந்து நீங்க அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இழுப்பறி, ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு ரெனோவேஷன் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு இழுப்பறி. ஆரம்பிச்சிருவோம், ஆரம்பம்லாம் அப்படியே செம்மையா சக்கப்போடு போடும். ஆனா வந்து நடுவுல ஆளுங்க வராம இருக்கிறது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது நீங்க உங்களோட இதுல வந்து பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நடக்க இருக்க சம்பவங்கள் வச்சு நீங்க அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே நடக்கும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆளுங்கள்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்து உங்களுடைய, ஏன்னா இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு அலர்ட். ஓகே, இந்த காலகட்டத்தில் பெருசா இன்வெஸ்ட் பண்ணலாமா, நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்ட போறேன் அப்படின்னா ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டாப் இட். ஏன்னா உலகத்துக்கே இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லை. எதுவா இருந்தாலும் இப்போ ஆக்சுவலா டைம் நல்லா இருக்கு, நமக்கு டைம் நல்லா இருந்தாலும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? இப்போ நம்மள மாதிரியே எல்லாரும் மிதுன ராசி மிதுன லக்னமா இருந்து இப்போ எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு அப்படின்னா ஓகே. இப்போ ஆல்ரெடி நின்று போன விஷயம் இந்த 1 மாசத்துல முடியுதுன்னு அப்படின்னா உங்களுக்கு 1 மாசத்துல ஓகே. ஆனா இந்த குரு மாறதுக்குள்ள இந்த உலகமே ஒரு பெரிய பாடுகளை சந்திக்க போகுது. இதுதான் உண்மை. ஆக்சுவலா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸா இருக்கட்டும், அந்த கிரைசிஸ் இப்போ நம்ம கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு. இப்போ வந்து நமக்காக ஒருத்தங்க வேலை செய்ய வராங்க, அந்த 10 லட்சம் நம்ம கொடுக்குறோம், அந்த விரயமாகும் போது அவன் எடுத்துட்டு ஓடிடுவான். அப்ப நம்ம அவன் வேலை செய்வான், ஓடிடுவான்னா டோட்டல் அப்படி கம்ப்ளீட்டா ஓடுறது கிடையாது. அவங்களோட தேவைகளுக்கு இப்ப அவங்களுக்கு நம்மளோட பணம் உங்களுக்கு யூஸ் ஆகும்போது நமக்கு விரயமாயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அந்த ஒரு இதுலயே இருக்க மாட்டோம். இதை தான் நான் சொல்றேன். உடனே உங்ககிட்ட இவ்வளவு பணம் இருக்கு, நான் இந்த பிளான் பண்றேன் அப்படிங்கறது முதல்ல வெளியே சொல்லவே வேண்டாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆனா இது நல்ல டைம் தான், எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஆனா சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்ணுங்க. சின்ன சின்னதா ஒரு பணத்தை வந்து நீங்க முதலீடு பண்ணுங்க. ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு அசெட் நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா பி காஷன். அதை வந்து ஒரு கரெக்டா ஒரு பிளான் பண்ணி அதை பண்ணும்போது உங்களுக்கு பணம் விரயமானாலுமே அது கரெக்டா விரயமாகும். இதுதான் நான் சொல்றேன். இப்போ நிறைய பேர் ஃபுட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு, ஏன்னா உங்களுக்கு 2ஆம் இடம் சந்திரன் அப்படிங்கும்போது ஃபுட் பிஸ்னஸ் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஃபியூயல் இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், எல்லாமே ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டா பெருசா இதுக்கேற்ற மாதிரி எல்லாமே சரியாகும். ஆனா அதுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும். இந்த வருடம் ஃபுல்லாமே ஒரு பெரிய ஒரு கிரிட்டிக்கலான வருடம் தான். அப்ப நம்ம என்னதான் நல்லா இருந்தாலும் நமக்கு ப்ராடக்ட் கிடைச்சாதான் அதுல நல்லது செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே நல்லா இருக்கும். அதுவே பிரச்சனையா இருக்கும். நம்ம நல்லா இருந்தா என்ன பிரயோஜனம்? மற்றவங்க நம்ம குடும்பத்துல நிறைய ராசிகள் இருக்கு, அவங்களாம் பாதிக்கப்படும், நம்மளும் பாதிக்கப்படுவோம் இல்லையா? அப்போ மென்டலி அந்த டிப்ரெஷன் வராமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ஜூன் வரைக்குமே வெயிட் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா குரு வந்து அழகாக உங்களுடைய கடகத்துக்கு போவார், அதுக்கப்புறம் அதிசாரம் வாங்குவார். அப்போல்லாம் நிறைய நன்மைகள் நடக்க போகுது. அப்போ இப்போவே வந்து நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு அப்படியே களத்தில் இறங்க வேண்டாம். ஆனால் அதுக்கான ஒரு பிளானை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எல்லாமே உகந்த நேரம் இந்த ஏப்ரல் மாதம். ஸோ மாணவர்களுக்கு ஒரு சிறந்த நேரம். பெண்களுக்கு சூப்பராக ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டெய்லரிங் யூனிட் பண்ணுறீங்க, உங்களுடைய தனித்திறமையை வந்து நீங்கள் வந்து காமிக்கிறதுக்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம், இந்த புத்தாண்டால் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாருமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அழகாக உங்களுடைய பிளான்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி கம்மியாக, நான் சொல்கிறது ரொம்ப பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையில்லை, பண்ணலாம்.
உலகத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா பண்ணலாம். பட் அவங்களுக்கே எல்லா இடத்துலையுமே அரசியலே அவ்வளோ பெரிய மாற்றம் பிரச்சனைலாம் வரும்போது நம்ம தனிப்பட்ட முறையில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன். பட் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய நாட்டு நடப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபினான்ஷியலும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மிதுனத்துக்கு ரொம்ப நல்ல டைம். எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டினி மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போ என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாம போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் இந்த புத்தாண்டு பலன்களில் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து துலாம். இந்த துலாம் 2026 அப்படின்னு சொல்ல போனாலே வந்து ஆல்ரெடி ரோகசனி
6ஆம் இடத்துல சனி. ஓகே, இப்போ எல்லாமே வந்து அழகா 6ல் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ உங்களுடைய புதனாக இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், பாதகாதிபதி போய் இப்போ கொஞ்சம் 6ல் மறைஞ்சாலும் அடுத்தது எங்கே போறாரு? 7ல் வராரு. உங்களோட லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் அழகா எங்க போறாரு? 7ஆம் இடத்துக்கு வர போறார். 6ல் மறைந்து 7. அப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு மறைமுக ஒரு டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க. அப்போ இது வந்து அழகா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 7ல் வராங்க. அப்போ சமுதாய ரீதியான ஒரு ப்ரெஷர் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு இந்த மாதம். ஓகே, 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயும் அழகா போய் எங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல போறாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன அப்படின்னா வருமான ஸ்தானங்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலும் என்ன அப்படின்னா தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல உட்கார போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட கணவர் மூலியமாக, உங்களோட குடும்பம் மூலியமாக, உங்களோட குழந்தைகள் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அலைச்சல், ஒரு பிரிவு. அதாவது நீங்க நல்லா இருக்கீங்க, பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்கனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் போய் 6ல் தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, குடும்பத்துக்காக ஒரு பணம் ரொட்டேஷன் பண்றது. என்ன வந்து துலம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பர்சன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இவங்க எல்லாம் போய் அங்க மாட்டிக்குவீங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து உங்களாலதான் நீங்க போய் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேச்சு அங்க எடுபடாது. ஓகே, சரி, நான் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பணம் வாங்கினேன், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் நான் எனக்காக என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன், உங்களுக்காகன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா கணவரால் ஏன்னா உங்களுக்கு வந்து 2 7மே செவ்வாய் வராங்க இல்லைங்களா? அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லா பொசிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பாக்குறாங்க? ஓகே, பிஸ்னஸ், கரியர், வாழ்க்கை இப்போ என்ன அடுத்த மணிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா உகந்த மாதமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அப்போ அதுக்கான செலவுகள் இதெல்லாம் இப்போ வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ புதனும் அங்க வந்து அழகா போறாரு. அப்போ குரு புதன் ஒரு பரிவர்த்தனை ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஃபேவரா இருக்கும் அப்படின்னா ஒரு 80% ஃபேவரா இருக்கு, 20% அந்த ஃபேவரே அப்படி உங்களுக்கு எது நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கிடைக்குதோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்கள். இந்த துலாம் ராசி லக்னம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அப்போ அன்வான்டா மணி டிரான்சாக்ஷன் இப்ப தேவையே இல்லை, கடன் தேவையில்லைன்னு சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா இப்போ குரு வீட்டில் சனி அப்படிங்கும்போது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் பாதிக்கும். யாருக்கு பணம் கொடுத்தீங்க, யாருக்காவது நீங்க சைன் போட்டீங்க அப்படின்னா அழகா போய் பிரச்சனையில் மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். இது மூலியமா ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, மெயின் இதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போறது. ஸோ 7ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து அழகா உங்களை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த உச்சமான பார்வை எப்படி இருக்கும்னா கொஞ்சம் ஹீட்டு, அந்த கொஞ்சம் உடல் உஷ்ணம் இதெல்லாமே கொஞ்சம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சு உங்களோட உடல் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் இந்த காலகட்டத்தில் ஃபேவராக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கிரகத்தை பார்த்து என்ன சரி செய்ய முடியும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள்
சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவா நம்ம லாஸ்டா சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததா குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல வராரு, புதன் 12ல வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததா நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாம போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாம ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்றது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாத பலன்கள்ல நம்ம அடுத்ததா பார்க்க போது ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. ஓகே, இப்போ உலகத்துக்கே ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனா இருக்கு. எனக்கு மட்டும் என்ன நல்லது நடக்க போகுது? ஆல்ரெடி கடன் பிரச்சனையில மாட்டியாச்சு, குடும்ப பிரச்சனையில மாட்டியாச்சு, நமக்கு இனி என்னதான் பிரச்சனை, எல்லார்கிட்டையும் ஏமாந்தாச்சு, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. அது உண்மைதான். ஆனா இந்த காலகட்டத்துல ரிஷபத்துக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்லது பண்ண வராங்க. ஓகே, என்ன நல்லது பண்ண போறாங்க? எல்லா பிரச்சனையும் கைவிட்டு போயிடுச்சு, ஊரை விட்டு ஓடியாச்சு கடன் வாங்கி. ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி கடைசி ஒரு 5 வருஷத்துல உங்களுடைய திருமண வாழ்க்கையில பிரச்சனை வந்திருக்கும், பண ரீதியா வேலை மாற்றம், அதே மாதிரி நிறைய வீடு கட்டி எல்லாம் வச்சிருப்பீங்க அழகா, அதை யார் மூலியமா ஏமாந்து போய் கைவிட்டிருக்கோம். இப்படி நிறைய பிரச்சனை இந்த ரிஷப ராசி கடந்த 5 வருஷத்துல சந்திச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ மட்டும் எல்லா கிரகமும் எனக்கு எப்படி நல்லது பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி எல்லாமே நல்லது பண்ண போகுது. இப்போ உங்களுடைய ரிஷப ராசி மற்றும் லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்துக்கு அசுப கிரகங்கள் வருகிறார்கள். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு செவ்வாய் அங்க வர போறாங்க. ஆல்ரெடி சூரியன் அந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ புதன் பரிவர்த்தனை யோகத்துல வராங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி புதன் பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா உங்களுக்கு ஸோ குரு புதன், ஸோ இந்த மாதிரி ஒரு பரிவர்த்தனை யோகத்துல வராங்க. அப்போ திரிகோண ஸ்தானத்திலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, இது மூலியமா என்னது நல்லது நடக்கும் அப்படின்னா,
ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இப்போ நீங்க வந்து ஆல்ரெடி விட்டு போன பிசினஸை வந்து நீங்க ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப உகந்த காலகட்டமா இருக்கு. இந்த மாதம் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து குரு நமக்கு என்ன நல்லது பண்ண போறாருன்னா 11ஆம் வீடு குரு வீட்டில தான் எல்லாருமே போய் உட்கார்றாங்க. ஒரு சுபரோட வீட்டில் அசுபர்கள் வந்தாங்க அப்படின்னா அது எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னா எல்லாருமே சுபத்துவம் ஆயிடுவாங்க. ஏன்னா குருவோட வீட்டில் எல்லாருமே கன்ஜெக்ஷன் ஆகும்போது உங்களுக்கு எப்படி அந்த இடம் வந்து தவறாக போய் முடியும்? ஆல்ரெடி சனி வீட்டில் இருக்கும்போது இவ்வளோ பிரச்சனை நீங்க சந்திச்சீங்க. இப்போ அடுத்தது குருவோட வீட்டுக்கு வராங்க. அப்போ உங்களுடைய வேலை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எதெல்லாம் உங்களை விட்டு போச்சோ, நீங்க திருமணம், மறுமணம் இதுக்கு ரெண்டுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் லவ் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் சொல்லலாமான்னு கேட்டா 100% நீங்க சொல்லும் போது அது கேரண்டீட் ஃபார் மேரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு தொழில் நிறைய டைம் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், இந்த டைம்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா